நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்க போது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவை ஒரு நாள் கெட்டு போவது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம், எதுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும், மறுநாள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். அப்படிப்பட்ட பொருளே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்குறார். அதுக்கு நோ எண்ட். சரீரத்துக்கும் உலக வாழ்க்கைக்கும் எண்ட் இருக்குது. நம்முடைய ஆத்துமாக்கு எண்டே கிடையாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தருடைய சமூகத்துக்கு பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுருவோம். அதான் நித்திய ஜீவன். அங்கே கெட்டே போகாதான் நம்முடைய ஆத்மா என்பது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு ஐயோ. அந்த ஆத்மாவை நம் கெட்டு போகாத அளவுக்கு கர்த்தரை சார்ந்திருக்கும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அளவு பெற்றுக்கொள்ளும். God bless you.